ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், பிசியோதெரபி, பார்மசி, MBA and MCA அட்மிஷன் நடைபெறுகிறது. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 84448909. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கொடி கம்பங்களை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. விவரங்களை செய்தியாளர் இமானுவேலிடம் கேட்கலாம். இமானுவேல், ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது பொது இடங்களில் இருக்கக்கூடிய போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடிய கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் தான் தற்போது இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றனரா? விவரம் என்ன? பாலசுப்ரமணி, தமிழகம் முழுவதும் பொது இடங்களில், தேசிய, மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் உள்ளாட்சி இடங்களில் கொடிக்கம்பங்கள் ஏப்ரல் 21ஆம் தேதிக்குள் அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி கெடு விதித்துள்ளது. அதைத் தொடர்ந்து சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். பொது இடங்களில், நடைபாதைகளில் ஆக்கிரமித்து இது போன்ற கொடிக்கம்பங்கள் கல்வெட்டு வைப்பதால் பொதுமக்களுக்கு பெரும் இடையூறு இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து 2 நீதிபதிகள் அமர்வு, ஸ்ரீராம் மற்றும் முகமது ஷபீக் ஆகியோர் அமர்வு கொண்ட நீதிபதிகள் இதை விசாரணை செய்து 12 வாரங்களில் 21ஆம் தேதிக்குள் இதை உடனடியாக அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டனர். நாளை மறுநாள் அந்த கெடுவானது முடிவடையும் நிலையில் வாணியம்பாடி நகராட்சி பகுதியில் உள்ள 76 இடங்களில் இருக்கக்கூடிய கொடிக்கம்பங்களை தற்போது பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் காவல்துறையினர் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி இமானுவேல். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், பிசியோதெரபி, பார்மசி, MBA and MCA அட்மிஷன் நடைபெறுகிறது. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 84448909.